சேலத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்டுவடை செட்டு தாங்க. அந்த தட்டுவடை செட்டை எப்படி செய்யறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு, லெமன் ஜூஸ் சிறிதளவு, உப்புத்தூள் சிறிதளவு சேர்த்துட்டு இது வந்து கெட்டியா நம்ம சட்னி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. கிரீன் சட்னி ரெடி. அடுத்தது ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு 4-5 பல்லு பூண்டு சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி அதுல சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 4-5 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா சிறிதளவு உப்புத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கெட்டியா சட்னி மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு பவுல்ல பீட்ரூட் துருவல் ஒரு கப், கேரட் துருவலும் பெரிய வெங்காயம் பொடிப்படியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு சிறிதளவு லெமன் ஜூஸ் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான தட்டுவடை எடுத்துட்டு அதுல ஒண்ணுல வந்து கிரீன் சட்னி எடுத்துட்டு அது கூட பாத்தீங்கன்னா மேல பீட்ரூட் கேரட் கலவை அது மேல வச்சுட்டு பூண்டு ஆயில் சிறிதளவு சேர்த்துட்டு இன்னொரு தட்டுவடையில ரெட் சட்னி சேர்த்துட்டு மேல வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. இது வந்து சேலம் தட்டுவடை செட்டுன்னு கூட சொல்லுவாங்க.